Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூனோட கடைசி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி இந்த வாரத்தோட லெவல்ஸ் என்ன நெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட எக்ஸ்பைரி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி கன்சால்டேட்டில் தான் முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம நேற்றே கிளியராக சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் 24,840 24,740 இதுக்குள்ளே ட்ரேட் ஆனால் ப்ரீமியம் டிகே ஆகுங்க. ஆல்ரெடி நார்மல் ப்ரீமியம் தான் இருக்குது. நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் சிலர் வரமாட்டாங்கிறது நம்ம கிளியராக கொடுத்துருந்தோம். இது நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே வீடியோ கிளியராக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் மோஸ்ட்லி கன்சால்டேட்டில் இருக்க தான் பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம அந்த விஷயத்தை சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு அப்டேஷனும் கொடுத்துட்டு வரோம். மார்க்கெட் கன்சால்டேட்டில் இருக்கும்போது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் அவைலபிளாக இல்லை. மார்க்கெட் முன்னாடி கன்சால்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வேறு ஒர்க் பார்த்துருந்தோம். அதனால தான் இன்றைக்கி எந்த அப்டேஷனும் நம்ம டெலிகிராம் சேனலில் தரல. ஜூன் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட சிலபஸ் டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ்லேருந்து எஸ்எம்சி கான்செப்ட் வரைக்கும் என்னென்ன எடுக்க போகிறோங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, என்ன டைமிங், ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டட் கிளாஸ்னால் என்னென்னா அன்னன்னைக்கு எடுக்கிற கிளாஸை உங்களுக்கு ரெக்கார்டடாக டெய்லியும் வந்துடும். நீங்கள் லைஃப் டைம் அதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 10 days லைவ் ட்ரேடிங் செக்ஷன் இருக்குது. இந்த லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ரீமியம் டிகே ஆகுமா என்னங்கிறது முன்கூட்டி எப்படி கற்றுக்கிறது, நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறங்கிறத எல்லா விஷயத்தையும் லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் 1-to-1. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு 15 நாளாக இல்லை முன்னாடியே சொல்லியிருந்தோம் 25,240 லெவலுக்கு மேலே பிரேக் ஆகி க்ளோஸ் வந்தால் தான் நெக்ஸ்ட் லெவல் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு நம்ம எல்லா வீடியோவிலும் மென்ஷன் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். 25,240ங்கிறது நான் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 240 ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை தாண்டினா தான் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் 24,470 கீழே ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் வந்தால் தான் டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனை யூஎஸ்ஏ பண்ணுறனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் செல் ஆன் ரைஸில் ஒரு நெகட்டிவ் பயாஸில் கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸில் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் இருக்குது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் வரும்போது ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சினா பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த எக்ஸ்பெரியை வந்து மேலே இருக்க ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 25,200 200 ரைட் பண்ணி சேஃபாக இருப்பாங்க. கீழே வந்து 500 400 ரைட் பண்ணி சேஃபாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ஆப்ஷன் பையிங் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம கிளியராக எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஒரு பையிங் மொமெண்டம், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஒரு புட்டில் ஒரு பையிங் மொமெண்டம் எடுக்கிறது தான் இந்த வரப்போகிற வீக்குக்கான அட்வைசபிள். நாளைக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் பையிங்கில் இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 891 கோடி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 935 கோடி பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே பையிங் குறைச்சிருக்காங்க, 606 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும். செல் ஆன் ரைஸில் வரும்போது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கால் ரேட் ஹையஸ்ட்டாக இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 24,500 புட் ரேட் அதிகமாக இருக்காங்க. 24,800 இன்ட்ராடே பிளேஸ் ஸ்டாடல் போட்டிருக்காங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஃபஸ்ட்டு டே, இந்த மந்த்லி எக்ஸ்பைரியோட ஃபஸ்ட் டே. ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால மோர் அட்ராக்டிவாக செல் பண்ண வருவாங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு 30 to 40 minutes எந்த சைடில் ரைட்டர்ஸ் ஜாஸ்தி வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் புட் சைடில் ரைட்டர்ஸ் ஜாஸ்தி வந்தால் மார்க்கெட் கால் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கால் சைடில் ரைட்டர்ஸ் ஆடாக புட் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நாளைக்கு ட்ரேட் பண்ண முடியும். அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வரனால ஆப்ஷன் பையிங்க்கும் நல்ல மொமெண்டமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியில் ஃபஸ்ட்டு நம்ம லெவல்ஸ் வந்து இந்த வீக்லி லெவல்ஸ் சொல்லிட்டோம். மேலே 25,200, கீழே 24,746. அதை பிரேக் ஆகும்போது நம்ம லெவல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த லெவல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன லெவல்ஸுங்கிறத பார்த்துக்கலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்கிறோம் 24,860 இம்பார்ட்டன்ட் லெவல், 24,700
700 இம்பார்ட்டன்ட் லெவல். செல் ஆன் ரைஸில் வரனால சப்போர்ட். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,972, 25,080, 25,220 இம்பார்ட்டன்ட் லெவல். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 610, 24,766. இதில் நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் 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 எகைன் ரிஜெக்ஷன் எகைன் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இப்போது ப்ரைஸ் வந்து இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணணும், ஒரு பையிங் வரணும். அந்த பையிங் வந்தால் தான் பிரேக் அவுட் நடக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் வரும்போது என்ட்ரி ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு மொமெண்டம் ட்ரேட் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதாக இருக்கும். இந்த மொமெண்டம் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணி இந்த மாதிரி நடந்தால் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் செல் ஆகுது ரைஸ் ஆகுது, செல் ஆகுது ரைஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல் ஆன் ரைஸில் வரும்போது திருப்பியும் இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சா திருப்பி ரீடெஸ்ட் வரும்போது தான் என்ட்ரி பேஸ் பண்ணும். புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் அந்த வரைக்கும் டார்கெட், திருப்பியும் பிரேக் அவுட் பண்ணுதா ரீடெஸ்ட்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கணும் புட் ஆப்ஷன் சைடு. இந்த சினாரியோ பாசிபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்குது. மார்க்கெட் ஹவர்ஸில் எப்படி ரைட்டர்ஸ் வர்றது பார்த்துட்டு நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கோம். பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரீமியம் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 56,000 புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை 55,000 கால் ஆப்ஷனாக இருக்கட்டும்னா கரெக்டாக ஒரு சிக்னல் கொடுக்குது. அதில் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக நடக்குது. நிஃப்டி ஆச்சு ப்ரீமியம் வந்து கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது டஃபாக இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பெரினால ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட்டில் வரையதை விட ப்ரீமியத்திலையும் வரையணும். ப்ரீமியத்தில் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வரையணும். ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோ, எகைன் லோயர் ஹை, எகைன் லோயர் லோ. இப்படி இருக்கும்போது லோயர் லோ இருக்கும்போது திருப்பியும் ஒரு பையிங் வந்தால் தான் ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணி போகலாம். அதனால் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னு நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஜெயிக்க முடியும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக டெய்லி சொல்கிற லெவல்ஸ் தான். 56,000 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல், 55,020 இம்பார்ட்டன்ட் லெவல். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கன்சல்டேட் பயாஸில் தான் இருக்கும். இந்த 500 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆனால் நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சுக்கணும்னா 50 to 70 பாயிண்ட்ஸில் ட்ரேடை விட்டு வெளியே வரணும், ப்ராஃபிட் பண்ணிடலாம். இந்த லெவலில் வந்து ஃபாலிங் வெஜ்ஜில் வந்துட்டுருக்கு. ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகணும், 56,000 பிரேக் அவுட் ஆகணும். ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்குது. 56,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகும். சப்ஸ்டைன் ஆகும்போது எடுத்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் நல்லா மூவ் ஆகும். கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் திருப்பி ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகுதா ஒரு புட் ஆப்ஷன், பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகுதா ஒரு புட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டியை. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 400 500 கிட்ட வந்துருச்சு. இந்த வீக் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மேலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன், இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் 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 ரெசிஸ்டன்ஸ், இந்த ஏரியாவில் திருப்பி வந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆனால் புட் ஆப்ஷன், பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன். அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பையிங்லேருந்து கேப் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இன்றைக்கி சப்போர்ட்டை பிரேக் பண்ணியாச்சு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செல் ஆன் ரைஸில் வரனால என்ன ஆகும், ப்ரைஸ் ஸ்லோவாக தான் வரும். திருப்பி பிரேக் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கணும், பிரேக் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கணும். அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் அடுத்த சப்போர்ட்டாக ஆக்டாக போகிறோம் 55,345, 55,100. இந்த 55,100 வரும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதை லெவலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் யூஸ் ஆகும். நான் மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் சேஞ்ச் எதாவது பண்ணுறதா இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.